அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, உம்முடைய கிருபையும் உம்முடைய ஆசீர்வாதமும் இருக்கும் என்றால் நாங்கள் மன அமைதியாக இருப்போம் என்று ஒவ்வொரு நாளும் சொல்லுகிறீர்களா? இறைவனோடு உறவாடும் போது அந்த வார்த்தை வர வேண்டும். உம்முடைய கிருபை, உம்முடைய தயாளம் எங்களோடு தங்கியிருக்கட்டும் ஆண்டவரே என்று நாம் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லும்போது எல்லாமே நிறைவாக இருக்கும். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? சாலமோனின் ஞான நூல் அதிகாரம் 8 இறைவார்த்தை 2-4 முடிய. ஞானத்தின் மேல் நான் அன்பு கூர்ந்தேன், என் இளமை முதல் அதை தேடினேன், என் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்ள விரும்பினேன், அதன் அழகில் மயங்கினேன். கடவுளோடு ஒன்றுபட்ட வாழ்வினால் ஞானம் தன் உயர்குடி பிறப்பில் மேன்மை பாராட்டுகிறது. அதனால் அனைத்துலகில் ஆண்டவர் அதன் மீது அன்பு கூர்ந்தார். ஞானமே கடவுளை பற்றிய மெய்யறிவுக்கு புதுமுகம் செய்து வைக்கிறது. அவருடைய செயல்களை தேர்வு செய்வதும் அதுவே. பாருங்கள், ஞானத்தோடு நாம் இருக்கும்போது ஞானத்தின் மேல் அந்த அறிவாற்றல் இறைவனோடு நாம் உறவாடும் போது அந்த ஞானத்தின் மேல் நாம் அன்பு கூறும்போது அது எப்பவும் இளமையிலிருந்து முதுமை வரைக்கும் அதை நாம் நாடும்போது அவரே நம்மளை வழிநடத்துகிறார். அந்த அன்பு தான் நம்மளை உயர்குடி மக்களோடு நம்மளை உலாவரச் செய்கிறது. நம் ஏழைகள் தாங்க, எளியவும் தாங்க. ஆனால் பிறர் மக்களோடு, பணம் படைத்தவர்களோடு நம்மளை கூடையே நடக்க வைக்கிறதல்லவா, அது அந்த ஞானம் இறைவன் கொடுத்தது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதம் கொடுக்கிறார் இல்லையா? ஞானம் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு வகையிலையும் அதன்படி அந்த ஞானத்தை பெற்ற செயலின் திறன்பாடு எல்லாத்தையும் கொண்டு இறைவன் நமக்கு என்னென்ன கொடுத்தார் என்பதை நாம் கண்டுகொள்ளலாம். கண்டு உணர முடியவில்லை என்றாலும் அந்த ஞானத்தோடு நாம் நடக்கும்போது எல்லாமே நிறைவாக இருக்கிறது. ஏனென்றால் ஞானமே கடவுளை பற்றிய மெய்யறிவுக்கு புதுமுகம் செய்து வைக்கிறது. ஏனென்றால் கடவுளை அறிவதற்கு அந்த ஞானம் நமக்கு உதவுகிறது. ஓயாதவரை பற்றி சிந்திப்பதற்கு இந்த மாதம் முழுமைக்கு நமக்கு ஞானத்தை பற்றியே கொடுக்கிறார். இதுகால் வரைக்கும் நாம் எப்படி இருந்தோம், எந்த வகையில் இருந்தோம், எப்படி நடந்தோம், அது எல்லாம் நாம் சிந்தித்து பார்க்கும்போது எத்தனை ஞானமற்ற செயல் நாம் செய்திருக்கிறோம் என்பதை கூட அவர் நமக்கு வெளிப்படுத்துவார். ஏனென்றால் நம்மோடு இருக்கிறவர் அல்லவா, நம்மளை விடாது உற்று நோக்குவர் அல்லவா, நம்மளை கண்காணித்து கொண்டு இருக்கிறார் அல்லவா. அந்த கண்காணிப்பே நமக்கு பெரிய பாக்கியம் அல்லவா. நாம் என்ன செய்கிறோம் என்பதை அவர் கண்டு நாம் தவறுகள் செய்தால் உடனே நம்மளை திருத்தி நல்ல வழிக்கு கொண்டு வருவர் அவர் அல்லவா. அந்த ஞானத்தின் பாதையில் நாம் நடக்கும்போது இறைவன் நுண்ணறிவை கொடுத்து அந்த நுண்ணறிவின் மூலமாக நம்மளை நிறைவாக வழி நடத்துகிறார். அந்த நிறைவு தாங்க நம்ம வாழ்க்கைக்கு வழிவகுக்கிறது. பிறர் நம்மளை எப்படி கண்டுகொள்ள வேண்டும்? இறைவனும் உங்களோடு இருக்கிறார், எங்களையும் சேர்த்து கொள்ளுங்களே என்று சொல்லும்படி ஞானம் நம்மளை வழிவகுத்து நடக்கிறது. அந்த ஞானத்தால் நாம் பெருமை அடைகிறோம் இல்லையா? அந்த ஞானத்தின் மூலமாக பிறரையும் பெருமையடைய செய்யும்படி, தாம் பெற்ற இன்பம் பிறரும் பெறும்படி நாம் செய்தோம் என்றால் கண்டிப்பாக இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை நாம் வாழ்கிறோம். ஞானம் எப்பொழுதுமே தற்பெருமை கொள்ளாதுங்க, தற்புகழ்ச்சிக்கு ஆளாகாது, பிறர் புகழ்வதை விரும்பவும் செய்யாது. எடுத்துரைக்கின்ற காரியங்களை ஆழ்ந்து சிந்திக்கும். இது என்ன ஏது என்பதை சிந்திக்கும், நம்மளை தெளிவுபடுத்த வைக்கும். அப்போ அந்த தெளிவுபடுத்துவதன் மூலமாக நாம் எல்லாற்றையுமே புரிந்து கொள்ளலாமா இல்லையா? புரிந்து கொள்ளலாம். அந்த புரிந்து கொள்ளுதலை இப்பொழுது கேட்போமா இறைவனிடம்? அன்பின் நிறைவா, ஆமாண்டவரே, எல்லாம் வல்லவரே, நீரே எங்களுக்கு ஞானமாக இருக்கிறீர். நீர் கொடுக்கின்றது அனைத்தையுமே நாங்கள் புரிந்து கொள்ளும்படி அந்த ஆய்வுத்திறனை எங்களுக்கு நிறைவாக நீர் தர வேண்டும். நாங்கள் ஞானமற்றவர்கள், நுண்ணறிவற்றவர்கள், நுண்மதியற்றவர்கள், விவேகமற்றவர்கள். ஆனாலும் எங்களை நீர் தேர்ந்தெடுத்து நிறைவுள்ள மக்களாக மாற்றி கொண்டு வருகிறீர் ஆண்டவரே, அதற்கு நன்றி. எதை செய்தாலும் உம்முடைய விருப்பத்தை கேட்டே நாங்கள் செய்யும்படி எங்களுக்கு நிறைவளிக்கிறீரே, அதற்கு நன்றி ஆண்டவரே. எல்லாம் வல்லவரே, இதுகால் வரைக்கும் நீர் எங்களை வழிநடத்திய கிருபைக்கு நன்றி கூறுகிறோம். இனிமேலும் நீர் எங்களை வழிநடத்த போகிற அந்த வல்லமைக்கும் ஆற்றலுக்கு நன்றி கூறி உம்முடைய செட்டைக்குள் எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.